வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பென்ஷனர் வந்து இறந்துட்டாக்கா எப்படி வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பண்ணுறது, அதே போல் ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பென்ஷனர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, இல்லை அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணும், அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பென்ஷனர் வந்து இறந்துட்டாலும் சரி, மிஸ்ஸிங் ஆகிட்டாலும் சரி, நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பாட்ஸில் மைக்ரேட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து டெத் ஆகிட்டாரா இல்லை மிஸ்ஸிங் ஆகிட்டாரா அப்படின்ற ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி பென்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டெத் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குனாக்கா யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து தேவைப்படாது. சிங்கிள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அங்கே கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து மிஸ்ஸிங் பர்சன், அதாவது காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவர் வந்து எந்த டேட்டில் வந்து காணாமல் போனாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டேட்டு எந்த டேட்டில் வந்து காணாமல் போனாங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் எஃப்ஐஆர், ஸோ எந்த டேட்டில் மிஸ் ஆனாங்களோ அந்த டேட்டு படி நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஆரும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பென்ஷனர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அவங்கள வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த எஃப்ஐஆர் காப்பியும் உங்கள் கையில் வந்து இருக்கணும். எப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டெம்னிட்டி பாண்டு. ஸோ இந்த இண்டெம்னிட்டி பாண்டோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கோ நீங்கள் அந்த பாண்டோட ஃபார்மேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த டைமில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 வந்து முக்கியமானது. ஸோ இது கொடுத்தா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து பிடிஎஃபாக இருக்கும். டேட் ஆஃப் எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் எஃப்ஐஆர் பண்ணீங்க அப்படின்றதுல எஃப்ஐஆர் காப்பிலே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். டேட் ஆஃப் மிஸ்ஸிங் எந்த டேட்லேருந்து மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டாக்குமெண்ட்டாக வந்து வைக்கணும். ஸோ இந்த 3மே டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் எந்த பென்ஷனர் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் பென்ஷனராக கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற பென்ஷனர் வந்து உங்களோட ஸ்பௌஸாக கூட நெக்ஸ்ட் வந்து யார் ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்கள கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பென்ஷன் வந்து வாங்கிறதுக்கு வந்து 99% வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போ வந்து டெத் ஆகிட்டாலோ இல்லை மிஸ்ஸிங் ஆகிட்டாலோ ஏதோ ஒரு காரணத்தினால ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை இருக்குனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நீங்களே வந்து சொல்கிறீங்க என்னோட ஸ்பௌஸோ இல்லை என்னோட டிபெண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக ஆகுது. சிங்கிள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்காக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த் ஆகுது. இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம பண்ணுறதுக்கும் சிங்கிள் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகுது. ஸோ அதனால் பென்ஷனர் வந்து இறந்த பிறகோ இல்லை காணாமல் போன பிறகோ ஃபேமிலி பென்ஷன் வந்து சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சிங்கிள் அக்கௌண்ட் வைக்கிறீங்கனாக்கா வாங்கலாம், ஆனால் ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸ்பாஸ் போர்ட்டலில் போயிட்டு நோ யுவர் ஸ்பாஸ் பிபி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த பென்ஷனருக்கு மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை இபிபிஓ நம்பரோ இல்லை பர்சனல் நம்பரோ போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மைக்ரேஷன் நாட் மைக்ரேட்டர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் மெசேஜ் காட்டுது.
ஸோ நாட் மைக்ரேட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலர்ட் மெசேஜ் காத்துட்டு, ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாது இருக்கோ, உங்களுக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னாக்கா, நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருதுனாக்கா, நீங்கள் டைரெக்டாக PCDL வந்து கால் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாக்கா உங்களோட ஸ்பார்ஸ் PPO நம்பர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்த பிறகு உங்களோட PDV ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்பார்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ யாருக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேஷன் ஆகாது இருக்கோ, நீங்கள் PCDL டைரெக்டாக கால் பண்ணி உங்களோட PPO நம்பர் வந்து கேட்டு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/12/2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா MRC மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீம் ஒன்று வராங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஜில்லா சைனிக் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் MRC மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் சர்வீஸ் பண்ண பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் பென்ஷன் சம்மந்தமான எதனாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்பார் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு பென்ஷன் கம்மியாக கிடைக்குது, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு அங்கே வர டீம்கிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணணும், அதாவது பாட்டோருக்கு அமைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆகலை, இல்லை பேன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அங்கே வந்து சால்வ் பண்ணிங்க. இது வந்து வெறும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், MRCக்கு மட்டும்தான். மற்ற ரெஜிமெண்ட்டுக்கு வந்து இங்கே வரல. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டோட ரெக்கார்டு சார்ந்தவங்க மட்டும்தான் இங்கே வராங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் போயிட்டு 17/12/2024 ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க முன்னாள் படவீரர் நல வாரியத்தில் போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அங்கே வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதாவது PDF வேணும், இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது வேணும்னாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ இல்லை இந்த நம்பர்லையோ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண பிறகு நம்மளோட குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். நம்ம குரூப்பில் வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.